நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால், முதலில் உங்கள் மதிப்பை நீங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மக்கள் உங்களை லேசாக எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு உங்கள் உள்ளம் வலுவாக இருக்க வேண்டும். இந்த உண்மையை இன்று உங்கள் மனதில் பதியச் செய்யுங்கள். நல்லவளாகவும் நேர்மையாகவும் இருப்பது மட்டும் போதாது. இன்றைய உலகில் மகிழ்ச்சியாகவும் முன்னேறியும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டுமெனில், அதற்கும் மேலான அறிவும் விழிப்புணர்வும் தேவை. ஒரு பெண் தனது மனதிலும் இதயத்திலும் புத்திசாலித்தனத்தை வளர்த்துக் கொண்டால்தான் அவள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். ஏனெனில் இந்த உலகம் பல நேரங்களில் நன்மையை பலவீனமாக பார்க்கிறது. சற்று சிந்தித்துப் பாருங்கள். எப்போதும் அனைவருக்கும் சம்மதித்து பேசும் ஒருவரே அதிகமாக ஏமாற்றப்படுகிறார். உறவுகளை முழு மனதுடன் அணுகும் ஒருவரே அதிகமாக காயப்படுகிறார். எல்லாவற்றையும் உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளும் அவள் ஒரு நாள் தனியாக அமர்ந்து தன்னையே கேள்வி கேட்கும் நிலைக்கு வருகிறாள். எப்போதும் நல்லவளாக இருக்க முயற்சிப்பவர்தான் பலராலும் பயன்படுத்தப்படுகிறார். அவரது அமைதியை பலர் அவசியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவரது நட்பை சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இன்னொரு விதமான பெண்ணும் உள்ளார். அவள் அதிகம் பேச மாட்டாள். ஆனால் பேசும்போது அவள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். அவள் எல்லா விஷயங்களுக்கும் உடனடியாக பதில் அளிக்க மாட்டாள். ஆனால் அவளது அணுகுமுறை மற்றவரை சிந்திக்க வைக்கும். அவள் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாள். ஆனால் பலர் அவளுடன் இருக்க விரும்புவார்கள். காரணம், அவளிடம் உணர்ச்சிகள் மட்டுமல்ல, புரிதலும் வரம்பும் நுண்ணறிவும் இருக்கும். இந்த கருத்துக்கள் ஒரு கற்பனை கதையிலிருந்தோ அல்லது திரைப்படத்திலிருந்தோ வந்தவை அல்ல. வாழ்க்கையில் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து அனுபவங்களின் மூலம் கற்றுக்கொண்ட பெண்களின் உண்மையான அனுபவங்களிலிருந்து உருவானவை. இந்த உலகம் உணர்ச்சிகளால் அல்ல, அறிவாலும் நுண்ணறிவாலும் இயங்குகிறது என்பதை சில பெண்கள் வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் புரிந்து கொண்டார்கள். ஒவ்வொரு உண்மையையும் நேராகச் சொல்லுவது புத்திசாலித்தனம் அல்ல, எல்லாவற்றையும் அமைதியாகச் சுமப்பது வலிமை அல்ல என்பதையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இந்த வீடியோவில் இப்படிப்பட்ட 9 தவறான பழக்கங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம். அவை உங்களை தந்திரமான ஒருவராக மாற்றாது, ஆனால் வாழ்க்கையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும். யாரும் உங்களை எளிதாக கட்டுப்படுத்தவோ பயன்படுத்தவோ முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள உதவும். நீங்கள் உண்மையில் உங்களுக்காக வாழ விரும்பினால், மனதளவில் வலுவாக மாறி, எந்த சத்தமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால், இந்த வீடியோவை முடிவு வரை கவனமாக பாருங்கள். மகிழ்ச்சி என்பது தற்செயலாக கிடைப்பதல்ல. அது ஒரு தெளிவான சிந்தனையின் முடிவு. இப்போது ஒரு சிறிய கதையுடன் தொடங்கலாம். வாழ்க்கையின் பல முக்கியமான உண்மைகள் கதைகளில் மறைந்து கிடக்கின்றன. ரீமா மிகவும் நேர்மையானவள். அவள் யாரிடமும் சிக்கலான முறையில் நடக்க மாட்டாள். அவளது இந்த எளிமையை பார்த்து பலர் அவளை நல்லவள் என்று அல்ல, அப்பாவியானவள் என்று பார்க்கத் தொடங்கினர். அலுவலகத்தில் அவள் மிகவும் கடினமாக உழைத்தாள். ஆனால் பாராட்டு பெற வேண்டிய நேரத்தில் அந்த கௌரவம் வேறொருவரிடம் சென்றுவிடும். வீட்டிலும் அவள் அனைவரின் தேவைகளையும் கவனித்துக் கொண்டாள். ஆனால் அவளுக்கே உதவி தேவைப்பட்டபோது யாரும் அவளுடன் நிற்கவில்லை. கணவர் அவளிடம், "நீ மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறாய்" என்று கூறுவார். மாமியார், "எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொள்கிறாய்" என்று குற்றம் சாட்டுவார்கள். மற்றவர்கள் கூட அவளைப் பற்றி தவறாக புரிந்து கொண்டு பேசுவார்கள். ஆனால் ஒவ்வொரு இரவும் ரீமா தலையணையில் முகத்தை மறைத்து ஒரே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருந்தாள். "நான் என்ன தவறு செய்தேன்?" ரீமாவின் மிகப்பெரிய தவறு, நல்லவளாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையே. அவள் அதிகமாக கொடுத்தால் அதே அளவு திரும்ப கிடைக்கும் என்று நினைத்தாள். அமைதியாக இருந்தால் உறவுகள் காப்பாற்றப்படும் என்று நம்பினாள். காலம் சென்றால் எல்லாம் மாறிவிடும் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் எந்த ஒன்றும் அவள் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. மாறாக, மக்கள் அவளது நற்குணத்தை இயல்பாக எடுத்துக்கொண்டார்கள். அவள் கொடுத்ததை மதிப்பதற்கு பதிலாக அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏனெனில் உலகத்தில் பலர் எதிரில் இருப்பவர் எதையும் கேட்காமல் சகித்துக் கொள்வார் என்று உணரும்போது மேலும் மேலும் எடுத்துக்கொள்வதற்கே முயற்சிக்கிறார்கள். ஒரு நாள் எந்த பெரிய மாற்றமும் இல்லாமல், எந்த புத்தகமும் இல்லாமல்,
ஒரு எளிய உண்மை அவளது எண்ணங்களை மாற்றியது. நீங்கள் உங்களுக்காக எதை அனுமதிக்கிறீர்களோ, உலகமும் அதற்கேற்பதான் உங்களை நடத்தும். அந்த தருணத்தில் ரீமா ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டாள். பிரச்சனை அவளது உணர்ச்சிகளில் இல்லை, யோசிக்காமல் எல்லாவற்றையும் கொடுத்து வந்ததில்தான் இருந்தது. அந்த நாளுக்குப் பிறகு அவள் அழுவதை குறைத்து சிந்திக்கத் தொடங்கினாள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்தாள். எல்லாவற்றையும் மறந்து விடுவது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை கற்றுக்கொண்டாள். தனது மனதில் உள்ளதை ஒவ்வொருவரிடமும் பகிர்வது சில நேரங்களில் மிகப்பெரிய தவறாக மாறலாம் என்பதையும் புரிந்து கொண்டாள். அதிலிருந்தே ஒரு பெண்ணின் உண்மையான அழகு ஆரம்பமாகிறது. புத்திசாலித்தனமான மனம் என்பது கடுமையான மனம் அல்ல. அது யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக தன்னை காத்துக்கொள்ளும் அறிவாகும். புத்திசாலித்தனமான மனம் என்பது தன்னை முட்டாள்தனமாக மாறுவதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான திறன். உண்மை என்னவென்றால், இந்த உலகம் உணர்ச்சிகளின் அடிப்படையில் இயங்குவதில்லை. அது புரிதலும் விழிப்புணர்வும் அடிப்படையாகக் கொண்டு இயங்குகிறது. ஒரு பெண் இந்த உண்மையை எவ்வளவு விரைவாக புரிந்து கொள்கிறாரோ, அவ்வளவு விரைவாக அவள் தனது வாழ்க்கையில் முன்னேறத் தொடங்குவாள். சுற்றிப் பாருங்கள், உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கும் பெண்கள் யார்? ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடனே உணர்ச்சிவசப்படுவோர்களா, அல்லது எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்தவர்களா? மக்கள் யாரை அதிகமாக மதிக்கிறார்கள்? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சம்மதித்து வாழ்பவர்களையா, அல்லது தங்களுக்கான வரம்புகளை தெளிவாக அமைக்கத் தெரிந்தவர்களையா? மேலும், யார் உண்மையில் அமைதியாக வாழ்கிறார்கள்? அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்த முயல்பவர்களா, அல்லது தங்களுக்கே முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொண்டவர்களா? ஒரு புத்திசாலி பெண் முதலில் புரிந்து கொள்வது என்னவென்றால், தனது ஆற்றல்தான் அவளது மிக முக்கியமான சொத்து. அதை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதனால் அவள் ஒவ்வொரு அழைப்பையும் உடனே ஏற்க மாட்டாள். ஒவ்வொரு செய்திக்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை அறிந்திருப்பாள். ஏனெனில், எப்போதும் எளிதாக கிடைக்கும் ஒன்று அதன் மதிப்பை மெதுவாக இழக்கத் தொடங்கும். இதைப் புரிய ஒரு சிறிய உதாரணம். ஒரே அலுவலகத்தில் 2 பெண்கள் இருந்தனர், நேஹா மற்றும் பூஜா. நேஹா எப்போதும் அனைவருக்கும் உதவத் தயாராக இருப்பாள். மேலாளர் கூடுதல் வேலையை கொடுத்தாலும், அடுத்த நாளுக்கான உதவியை கேட்டாலும் எந்த நேரத்திலும் மறுப்பதில்லை. அவளது நாள் அலுவலகத்திலேயே தொடங்கி அதே இடத்தில் முடிவடைகிறது. மற்றொரு பக்கம் பூஜா இருந்தாள். அவளும் தனது வேலையை பொறுப்புடன் செய்தாள். ஆனால் தேவையில்லாத வேலைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவள் தனது நேரத்தையும் ஆற்றலையும் மதித்து பயன்படுத்தத் தெரிந்தவள். இது முயற்சியின் பற்றாக்குறையோ அல்லது திறமையின்மையோ அல்ல. சில மாதங்கள் கழித்து பதவி உயர்வு வந்தபோது அது பூஜாவுக்கே கிடைத்தது. அதையே நேஹாவும் நினைத்தாள். நானும் இதற்காகவே இவ்வளவு உழைத்தேன். ஆனால் இங்கே இருந்த வித்தியாசம் வேலை செய்த விதத்தில் இருந்தது. இதயத்தால் மட்டும் வாழாமல் சிந்தனையுடனும் வாழத் தெரிந்தவள்தான் முன்னேறுகிறாள். அவள் தனது பயங்களைத் தவிர்க்க மாட்டாள். அதை ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்கிறாள். தனது தவறுகளை மறைக்க முயலாமல் அதை ஒப்புக்கொள்கிறாள். ஏனெனில், ஒவ்வொரு தருணத்திலும் தன்னை சரியாக நிரூபிப்பதற்கு பதிலாக தன்னை மேம்படுத்திக் கொள்வதே முக்கியம் என்பதை அவள் அறிவாள். அதனால் அவள் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாள். ஆனால் ஒரே தவறு மீண்டும் மீண்டும் நடந்தால் அவள் வாதாடுவதில் நேரம் செலவிட மாட்டாள். அமைதியாக தூரம் விலகுவாள். எந்த நாடகமும் இல்லாமல், தேவையற்ற சண்டைகளும் இல்லாமல் தெளிவான முடிவுகளை எடுத்துக்கொள்வாள். இந்த தெளிவுதான் அவளை மனதளவில் வலுவாக மாற்றுகிறது. சிறிய விஷயங்கள் அவளை எளிதில் பாதிக்காது. இப்போது ஒரு விஷயம் யோசித்துப் பாருங்கள். யாராவது உங்களை புறக்கணித்தால் முன்பு நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? கவலை, பயம், பதட்டம், நான் ஏதாவது தவறு செய்தேனா என்ற கேள்வி. ஆனால் இப்போது அந்த நிலை மாறுகிறது. நீங்கள் உங்களையே கேட்கத் தொடங்குகிறீர்கள், எனக்கு உண்மையில் அந்த நபர் தேவையா? பதில் இல்லை என்றால் உங்கள் மனம் அமைதியாகிவிடும். நீங்கள் அமைதியாக தூங்க முடியும். ஏனெனில், புத்திசாலித்தனமான மனம் கொண்ட ஒரு பெண் கவனத்தை நாடுவதில்லை. அவளை மதிப்பவர்கள் தாமாகவே
அவளிடம் வருவார்கள் என்பதை அவள் அறிவாள். வராதவர்களுக்காக கதவை மூடுவது பலவீனம் அல்ல, அது சுயமரியாதையின் அடையாளம். இப்போது இதைவிட இன்னும் ஆழமான ஒரு உண்மையை பார்க்கலாம். புத்திசாலித்தனமான மனம் கொண்ட ஒரு பெண் தன்னை உள்ளிருந்து உடைக்கிறது என்பதை யாருக்கும் எளிதில் உணரவிடமாட்டாள். அவள் அழுவாள், ஆனால் தனியாக. அவள் போராடுவாள், ஆனால் அமைதியாக. அவள் விழுந்தாலும் அதே அமைதியில் மீண்டும் எழுந்து நிற்பாள். ஒரு பெண் தன்னை கவனித்துக் கொள்ள கற்றுக்கொண்டால் இந்த உலகில் எந்த சக்தியும் அவளை முழுமையாக உடைக்க முடியாது. அந்த நிலைமையில் அவள் தன்னுடைய கண்ணியத்துடன் வாழத் தொடங்குகிறாள். மக்கள் அவளது கருத்துக்களை மதிக்கத் தொடங்குகிறார்கள். யாரும் அவளை லேசாக எடுத்துக் கொள்ள முடியாது. மிக முக்கியமாக, அவள் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கத் தொடங்குகிறாள். ஏனெனில் அவளது மகிழ்ச்சி மற்றவர்களின் மனநிலை, நடத்தை அல்லது இருப்பை சார்ந்தது அல்ல. அவள் தன் மகிழ்ச்சியை தானே உருவாக்கிக் கொள்கிறாள். இந்த உண்மையை நீங்கள் உணர முடிந்தால் அதை உள்ளத்தில் உறுதியாக பதியுங்கள். உங்களுக்குள்ளும் அதே புத்திசாலித்தனமான, வலுவான மற்றும் தெளிவான பெண் இருக்கிறார். இப்போது அவளை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த உள்ளார்ந்த சக்தி வெளிப்படும் நாளில் உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் புத்திசாலித்தனமான மனம் கொண்ட பெண் வலிமையானவளாக மட்டுமில்லாமல் அமைதியிலேயே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக மாறுகிறாள். அவள் யாருக்கும் தீங்கு விளைவிப்பதால் ஆபத்தானவள் அல்ல. ஆனால் இப்போது அவளை உடைப்பது எளிதானதில்லை. அவளை கட்டுப்படுத்துவது சாத்தியமற்றதாகிவிட்டது. ஏனெனில் அவள் ஒரு முக்கியமான உண்மையை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு விவாதமும் சண்டையிட வேண்டியதல்ல. ஒவ்வொரு நபருக்கும் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால்தான் அவள் தேர்வு செய்ய கற்றுக்கொண்டாள். தனது ஆற்றலை எங்கு செலவிட வேண்டும், எங்கு அமைதியாக விலக வேண்டும் என்பதை அவள் அறிவாள். முன்பு பிறர் கோபப்படும்போது அவளும் பாதிக்கப்பட்டாள். யாராவது வருத்தமடைந்தால் அவளும் அதில் சிக்கிக்கொண்டாள். ஆனால் இப்போது அவளுள் ஒரு அமைதியான நம்பிக்கை உள்ளது. யாராவது அவளை இழிவுபடுத்த முயன்றால் அது அவர்களின் உள்ளார்ந்த குறைபாடுகளின் வெளிப்பாடு என்பதை அவள் புரிந்து கொள்கிறாள். அதனால் பிறர் நடத்தை அடிப்படையில் தன் மதிப்பை அளவிட மாட்டாள். அவள் யார் என்பதை அவளுக்கே தெளிவாக தெரியும். அதற்கு பிறர் பாராட்டு அல்லது ஒப்புதல் தேவையில்லை. அவளுடைய வாழ்க்கையில் இப்போது சிலரே உள்ளனர், ஆனால் அவர்கள் சரியானவர்கள். உறவு எவ்வளவு காலமாக இருக்கிறது என்பதை கவனிப்பதில்லை. அந்த உறவில் இன்னும் மரியாதை இருக்கிறதா என்பதை மட்டுமே அவள் பார்க்கிறாள். ஒரு உறவு அவளை காயப்படுத்தினால், அது எவ்வளவு பழையதாக இருந்தாலும், அவள் சண்டையோ சத்தமோ இல்லாமல் அமைதியாக விலகிவிடுவாள். ஏனெனில் அவள் புரிந்து கொண்டிருக்கிறாள், விலக்கிக் கொண்டு செல்ல வேண்டிய உறவுகள் நீண்ட காலம் நிலைத்திருக்காது. நடிப்பால் நீடிக்கும் உறவுகளும் உண்மையானவை அல்ல. மேலும் ஒரு முக்கியமான மாற்றம், புத்திசாலித்தனமான மனம் கொண்ட ஒரு பெண் தன்னை எப்போதும் கிடைக்கும் ஒருவராக வைத்துக் கொள்ள மாட்டாள். அவளுக்கு என்ன நடந்தாலும் அவள் தனது கதையை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டாள். ஏனெனில் அவளுக்கு தெரியும், பலர் கேட்பதற்காக அல்ல, தீர்ப்பளிப்பதற்காக தான் கேட்கிறார்கள். உண்மையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களிடம் மட்டுமே அவள் தனது அனுபவங்களை பகிர்கிறாள். மற்றவர்களின் முன் அவள் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கும் ஒருவராகவே தெரிகிறாள். இதை புரிய ஒரு உண்மையான உதாரணம். 2 பெண்கள் இருந்தனர். இருவரும் மனம் உடைந்தவர்கள். ஒருத்தி தன்னுடைய வலியை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டே இருந்தாள். சிலர் கேட்டார்கள், பின்னர் அதை மறந்துவிட்டார்கள். மற்றொரு பெண் அமைதியாக இருந்தாள். அவள் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்ள உழைத்தாள். தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாள். சில ஆண்டுகளுக்குப் பிறகு மக்கள் அவளிடம் வந்து கேட்டார்கள், நீங்கள் இதை எப்படி சாதித்தீர்கள்? இதுவே வித்தியாசம். புத்திசாலித்தனமான மனம் கொண்ட ஒரு பெண் தனது வலியை பலமாக மாற்றிக்கொள்கிறாள். மேலும் ஒரு முக்கியமான உண்மை, அவள் எல்லாவற்றையும் உடனடியாக விரும்ப மாட்டாள். அவசரமாக உறவுகளை உருவாக்க மாட்டாள். உடனடி முடிவுகளை எடுக்க மாட்டாள். எளிதில் நம்பவும் மாட்டாள். அவள் காலத்தை ஒரு சோதனையாக பயன்படுத்துகிறாள். ஏனெனில் ஒரு நபரின் உண்மையான தன்மை காலப்போக்கில் வெளிப்படும் என்பதை அவள் அறிவாள். அவளது மிகப்பெரிய வலிமை அவளது அமைதி. வெளியே இருந்து பார்த்தால்
அவள் எப்போதும் அமைதியாகவும் சிரிப்புடனும் இருப்பாள். ஆனால் அதற்கு பின்னால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஆழமான திறன் உள்ளது. அவள் கோபப்படமாட்டாள் என்று அல்ல. கோபத்தை எப்போது வெளிப்படுத்த வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அவள் கற்றுக்கொண்டிருக்கிறாள். ஏனெனில் உண்மையான கட்டுப்பாடு என்பது மற்றவர்களை கட்டுப்படுத்துவதில் இல்லை, தன்னையே கட்டுப்படுத்திக் கொள்ளுவதில்தான் உள்ளது. தன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட ஒருவர் வெளியுலகை எளிதில் சமாளிக்க முடியும். ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனமான மனம் கொண்ட ஒரு பெண் ஒருபோதும் நான் இப்படித்தான் என்று கூறமாட்டாள். அதற்கு பதிலாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுவாள். அவள் மாறிக்கொண்டே இருக்கிறாள், வளர்ந்து கொண்டே இருக்கிறாள். தன்னுடைய சிறந்த வடிவத்தை உருவாக்கிக் கொள்வதே அவளது நோக்கம். அதனால் தான் ஒவ்வொரு ஆண்டும் அவளது வாழ்க்கை முன்னேற்றமடைகிறது. இந்த வீடியோவில் கூறப்பட்ட எந்த ஒரு கருத்தும் உங்கள் மனதை தொட்டிருந்தால், ஒரு வரி கூட உங்களை உங்களுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நினைக்க வைத்திருந்தால், இந்த வீடியோ சரியான நேரத்தில் உங்களை சென்றடைந்துள்ளது. ஏனெனில் புத்திசாலித்தனமான மனம் கொண்ட ஒரு பெண்ணாக மாறுவது வெளியுலகத்தை மாற்றுவதற்கு முன்பு உங்களின் உள் சிந்தனையை மாற்றுவதில்தான் ஆரம்பமாகிறது. இந்த வீடியோ கேட்பதற்காக மட்டுமல்ல, உங்களை விழித்தெழச் செய்வதற்காக. ஒரு பெண் தனது உண்மையான வலிமையை உணர்ந்து எழுந்துவிட்டால், யாரும் அவளை எளிதில் ஏமாற்றவோ, புறக்கணிக்கவோ அல்லது சிறுமைப்படுத்தவோ முடியாது. அவளது வலிமை சத்தத்தில் இல்லை, அது அவளது தெளிவிலும் அமைதியிலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட உண்மையான, ஆழமான மற்றும் வாழ்க்கைக்கு தொடர்புடைய உள்ளடக்கங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால், இந்த சேனலை பின்தொடருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை ஆதரிக்கவும், இதே செய்தி இன்னும் பலரிடம் சென்றடைய உதவவும். கருத்தில் ஒரு வரியை எழுதுங்கள். நான் என்னை தேர்ந்தெடுக்கிறேன். ஏனெனில் நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தத் தொடங்கும் நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாற்றமடையத் தொடங்குகிறது. எப்போதும் மற்றவர்களுக்காக வாழ்ந்து தன்னை மறந்துவிட்ட ஒருவருடன் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இது அவருக்கான புதிய தொடக்கமாக இருக்கும். அடுத்த காணொளியில் மேலும் ஒரு முக்கியமான உண்மையுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நினைவில் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருப்பது தற்செயலாக நிகழ்வதல்ல. அது ஒரு தெளிவான சிந்தனையால் எடுக்கப்படும் முடிவு.